ஹாய், நான் உங்கள் சிந்து சோலோ ட்ராவலர் ஃப்ரம் காஷ்மீர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய பேர் காஷ்மீர் எந்தளவு சேஃப் இருக்குது, இப்போ எப்படி இருக்குது, நிலைமை எப்படி இருக்குது, வரலாமா வேண்டாமா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கேட்குறீங்க. ஸோ நான் உங்களுக்கு லைவாக இன்றைக்கி என்ன டே, ஆக்சுவலி இன்றைக்கி சாட்டர்டே. இன்றைக்கி சாட்டர்டே நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இந்த மேபி இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுவேன், நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். இன்றைக்கி தான் வந்தேன், ஆக்சுவலாக மார்னிங் தான் வந்தேன். மார்னிங் கூட சொல்ல முடியாது, மத்தியானம் போல் வந்தோன்னு சரி ஓகே நம்ம லைவ் அப்டேட் கொடுத்துடலாம், கரண்ட்லி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஓகே, இப்படி தான் இருக்குது. என்னென்னா இங்கே ரமதான், இங்கேயுமே ரமதான் தான். ரமதான் இந்த சென்ஸ் இந்த நோன்பு இருப்பாங்க இல்லையா, அதுவும் இங்கேயும் தான். எப்படி போகலாம் பக்கி ஃபெலோ. வந்தாச்சும் மேலே பெட்ரோல் போடணும். பெட்ரோல் பம்ப் சாயந்தரம் தான் போகணும். இன்னைக்கு ஓரளவு பெட்ரோல் இருக்கு. ஆக்சுவலி இந்த போராட்டம் இதெல்லாம் பண்றாங்க, இல்லைன்னு சொல்லல, பண்றாங்க. நானுமே ஆக்சுவலி பார்த்தேன். ஆனா இங்க கிடையாது. எப்படி சொல்றது, இப்ப நீங்க தமிழ்நாடு காஷ்மீர்னா சின்ன இடம் கிடையாது. தமிழ்நாடு மாதிரி அது ஒரு பெரிய இடம். ஆக்சுவலி நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க கன்னியாகுமரியில போராட்டம் நடக்குதுன்னா நீங்க சென்னை வரத்துக்கு எதுக்கு பயப்படணும்? கரெக்டு தானே? அதே கான்செப்ட் தான் இங்கேயும், அதே மாதிரி தான் இங்கேயும். ஏன்னா அது சம்டைம்ஸ் என்னன்னா பட்காம் எங்கேயோ இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கும், அதுக்கப்புறம் பரமுல்லா இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கும். பட் என்னன்னா எல்லாருமே காஷ்மீர் ஸ்ரீநகர் வர பயப்படுவாங்க. யூஸ்வலி காஷ்மீர்ல உங்களுக்கு டூரிசம் பிளேஸ் எல்லாமே செக்யூரிட்டி ப்ராப்பரா வச்சிருக்காங்க. இந்த லாஸ்ட் இயர் நடந்தது அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. நிறைய இடத்துல மேபி டைரக்டா உங்களுக்கு தெரியாது, பட் இன்டைரக்ட்லி நல்லா ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ எப்படி சொல்றது, இட் இஸ் ஃபைன், நீங்க தாராளமா வரலாம். ஆனா இன்னொரு விஷயமா நான் சொல்லிடுறேன், வெயிட். ஏன்னா இந்த டபுள் கேமரா நான் ஒரு ஆப்ல தான் யூஸ் பண்றேன். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா ரெண்டுமே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போயிடலாம். ரொம்ப ஸ்லோவா போறாரு. இப்படி போனா நான் பேச மாட்டேன், மறந்துடுவேன். ஓகே, அவரை நான் கிராஸ் பண்ணிட்டேன். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டீங்கன்னா, போராட்டம் நடந்தோடனே சிந்து வீடியோ போடுறதை நிப்பாட்டிட்டா, ஆளை காணா, நம்ம எங்கேயோ போயிட்டா போல இருக்கு சேஃபா அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு நிறைய பேர் மெசேஜே போட்டீங்க. ஆக்சுவலா இந்த நான் ஃபிளைட் புக் பண்ணது இப்போ நான் புக் பண்ணல. நான் புக் பண்ணது ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணேன். ஏன்னா அப்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு ரேட்டு. ஏன்னா இந்த சீசன்னால, பீக் சீசனுங்கனால நம்மளுக்கு ரேட் அதிகமா இருக்கும்னு எப்பயோ புக் பண்ணது. ஒரு ரேண்டமா நான் 6000 ருபீஸ்க்கு சவுத்துக்கு புக் பண்ணியிருந்தேன். அது எவ்வளவு பெரிய விஷயம், 6000க்கு கிடைக்கிறது. இப்பெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. 14,000 ரூபாய் நான் ரிட்டர்ன் வந்த டிக்கெட். ஸோ என்னன்னா அந்த 6,000 ரூபாய்க்கு அப்பயே புக் பண்ணிட்டேன். போலாமா வேணாமான்னு ஒரு டயலாமோல இருந்தேன். அப்புறம் தான் யோசிச்சேன், ஏன்னா நான் இங்கே இருக்கிறேன் இல்லையா, காஷ்மீர்ல இருக்கனால இப்பதான் வின்டர் முடியுது எங்களுக்கு. ஏன்பா ஏன் 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 அவ்வளோ அவசரம்? போய் யாராவது கொடி ஏத்துறதுக்கு வெயிட் பண்றாங்களா? பின்னாடியே நிக்கிறானே. 4th கியர்ல மூவ் பண்றேன் பக்கி. ஓகே, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, எனக்கு எப்படின்னா நான் வின்டர்ல இங்க இருக்கேன் இல்லையா, காஷ்மீர்ல வின்டர்ல நான் இங்க இருக்கேன். ஸோ ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 6 மாசம் நம்மளுக்கு கோல்டு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மார்ச் மாசமே நான் சென்னை போயிட்டு வந்துட்டேன், இல்லை சவுத் போயிட்டு வந்துட்டேன், இல்லை ஏதாவது ஒரு இடம் வெளியில போயிட்டு வந்துட்டேன் வெயில் இருக்க இடத்துல அப்படின்னா, எனக்கு ஏப்ரல் மே வெளியில போகணுங்கிறது அவசியம் இல்லை. நான் அந்த டைம்ல காஷ்மீர் ஓடி வந்துருவேன். சடனா என்னால பெரிய ஹீட்டை டக்குன்னு என்னால வெதர் சேஞ்ச் ஆகும் போது எனக்கு உடம்பு சரியில்லாம வந்துடும். ஸோ அந்த ரீசன்னால வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா என்னோட பழைய வீடியோலாம் எடுத்து பாத்தீங்கன்னா, மார்ச் அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக் எல்லாம் ஊருக்கு போயிட்டு டூலிப் கார்டன் அப்போ நான் ரிட்டர்ன் இங்க வந்துருவேன். ஸோ நாலு கழிச்சு தான் டூலிப் கார்டன் ஓப்பன். நான் கண்டிப்பா அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஃப்ரண்ட்ல இருக்கவர் எவ்வளவு ஜாலியா படுத்துட்டு இருக்காரு பாருங்க, மெத்தைய படுத்துருக்க மாதிரி. செம்ம டிராபிக், லால் சௌக் இது. சீரியஸ்லி, அட போ ப்ரோ, சீக்கிரமா போ ப்ரோ. போனையும் காதுல வச்சிருக்க மேன், பக்கி ஃபெலோ. ஸோ எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. எல்லா கடையும் ஓப்பனில் இருக்குது. ஃப்ரைடே மார்க்கெட் ஓப்பனில் இருந்துச்சு, சண்டே மார்க்கெட் ஓப்பனில் இருந்துச்சு. நார்மலாக தான் இருக்குது. அந்த போராட்டங்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல நடத்துகிறாங்க. அதுவும் அந்த சைடில் பெருசாக டூரிசம் கிடையாது, அதனால நடத்துகிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் டூரிசம் தான் மெயின் இன்கம். லாஸ்ட் இயரே நம்ம நல்லா அடி வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு பூவா வேணும் அப்படின்னா காசு வேணும்.
டூரிசம் இருந்தால் தான் நம்மளுக்கு காசுங்கிறது இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. உங்கள் டோன்ட் வரி, நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நீங்கள் அங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு எப்படி தெரியும்? அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியாது. நியூஸில் நம்மளுக்கு என்ன காட்டுறாங்களோ அதை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இவரே ரொம்ப நேரம் காமிச்சிட்டு தான் உங்களுக்கு போர் அடிக்கும்ல. இருங்க கொஞ்சம் மெயினாக மூவ் பண்ணிடலாம். எவ்வளோ டிராஃபிக்னு பாருங்கள். அதில் ரொம்ப சம்மர் அப்படின்னாலே டிராஃபிக், ஹெவி டிராஃபிக். நம்மளது குட்டி காருங்கிறதுல சர்ன்னு வளைஞ்சு போயிடலாம். பெரிய கார் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். இந்த ஸ்ரீநகரில் வண்டி ஓட்டுறது வந்து பெரிய கார் வச்சுருக்கவங்க தான் பாவம். சீரியஸ்லி. ஓ காட், ஓ காட், ஓ மை காட். படம். ஓகே, ஸோ வேறு என்ன கேட்கணும்னு நினச்சிங்க? அடுத்தது வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து சம்மர் ஆக்சுவலி இங்கேயுமே சம்மர் தான். அதுக்காக ஸ்னோ இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஸ்னோ வந்து மவுண்டைன் மேலே ஸ்னோ இருக்குது. பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதிங்க ஸ்னோவை. வின்டர் அளவுக்கெல்லாம் கிடையாது. சம்மரில் நீங்கள் வந்து ஒரு பார்த்து ஒரு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஸ்னோ இருக்கும். மே மந்த் வரைக்குமே ஒரு சில இடத்துலாம் நல்லாவே ஸ்னோ இருக்கும், என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும். ரொம்ப வின்டர் மாதிரி கிடையாது. அண்ட் ரெண்டாவது, வின்டர் வியர்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் யூஸ்வலாக நம்ம ஊரில் எப்படி நீங்கள் என்ன ப்ரோ போங்க முன்னாடி, நம்ம ஊரில் எப்படி நீங்கள் காட்டன் க்ளோத் இப்போ வியர் பண்ணியிருக்கீங்களோ இதே காட்டன் க்ளோத்ல வாங்க போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஜம்ப் பண்ணிட்டேன்னா சிக்னலாக பேசிட்டே இல்லை. போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏண்டா ஏன் ஓகே, முக்கியமான எல்லாமே சொல்லிட்டேன், பேக்கிங் சொல்லிட்டேன். அண்ட் ரெண்டாவது என்னன்னா, டூலிப் சீசன் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா, டூலிப் ஃப்ளவர் வந்து வெறும் 45 நாள் இருக்கும். 45 நாளுமே இன்கேஸ் வெயில் நிறைய அடிச்சது அப்படின்னா அந்த பூவும் கொட்டி போயிடும், க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 30 நாளில் கூட க்ளோஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படின்னு நான் சொல்றேன். அது வந்து அந்த தோட்டம் வந்து வருஷம் ஃபுல்லாக அந்த தோட்டம் கிடையாது. அது வந்து ஒரு பிளெயின் லேண்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, வருஷம் ஃபுல்லாக அந்த பிளெயின் லேண்டாக தான் இருக்கும். ஜனவரியோ பிப்ரவரி மந்தோ வந்து அந்த பேஸ்ட் ஆன் த வெதர் பார்த்துட்டு விதை போடுவாங்க. விதை போட்டு அது செடி வந்து அந்த செடியில ஒரு சிங்கிள் ஃப்ளவர் வரும், அவ்வளவுதான். அந்த சிங்கிள் ஃப்ளவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த செடிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஃப்ளவர் வருமாங்கிறது தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுல வந்து ஃப்ளவர் வராது. அந்த ஒரு சிங்கிள் ஃப்ளவர் மட்டும்தான் ஒரு செடிக்கு வரும். ஏன்னா ஒரு குச்சி மாதிரி தான் வைப்பாங்க. இவங்க வைக்கிற செடியில வந்து ஒரே ஒரு பூ தான் வரும், அதுக்கு மேல வராது. ஆனா அந்த பூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளுக்கு மேல வந்து அது அப்படியே இருக்கும். ஆனா ரொம்ப வெயில் அடிச்சது அப்படின்னா உடனே உதிர்ந்து போயிடும். உடனே இந்த சென்ஸ் ஒரு 10 நாள்ல உதிர்ந்து போயிடும். ஸோ வெயில் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நாள் டூலிப் கார்டன் இருக்கும். அப்படி இல்லாட்டினா சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் மேக்சிமம் 45 நாள், மினிமம் ஒரு 30 நாள்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் டூலிப் கார்டன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் டைம்ல நீங்க வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க உங்களோட ஃபிளைட்டோ ட்ரெயினோ வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ரூமு கேபெல்லாம் அடுத்த விஷயம். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து செக் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு ரீசனபிளா இருக்கா அப்படின்னுங்கிறத பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதை தான் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் அஃபோர்ட் பண்ண முடியும்னா, நெக்ஸ்ட் வந்து ஸ்டே. உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஸ்டேலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் 1 மந்த் முன்னாடியே நீங்கள் புக் பண்ணியிருக்கணும். இப்போ வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா நல்ல ஸ்டேவுமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும். டு பி ஃப்ராங்க், அதுதான் ரியாலிட்டி. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுக்கு கேப் வந்து அவைலபிலிட்டி இருக்கும். ஆனால் நல்ல டிரைவர்ஸ் எல்லாமே பிளாக் பண்ணியிருப்பேன். ஏன்னா இப்போ எங்கள் டிரைவர்ஸ் எல்லாமே பிளாக்டு. 1-2 டிரைவர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, அவைலபிளாக இருப்பாங்க. கொஞ்சம் டேட்டை மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் ஃபேமிலியாக வந்தாங்கன்னா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களோட மொத்த டூருமே எப்படின்னா உங்களோட டிரைவரை பொறுத்து தான் இருக்குது. உங்கள் டிரைவர் நல்ல டிரைவர்னா உங்கள் டூர் வந்து ஜாலி. உங்களோட டூர் வந்து எப்படின்னா எவ்வளோ பேக்கேஜ் போகிறோம், எப்படி என்னென்ன பிளேஸ் போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து கிடையாது, உங்களோட டிரைவரை பொறுத்து. ஏன்னா உங்கள் டிரைவரை வந்து எப்படின்னா இங்கே வந்ததுக்கப்புறம் லைக் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக சொல்கிறேன். நம்மளை வந்து ஆடு மாதிரி அதை ட்ரீட் பண்ணுவாங்க. நம்மளை வந்து வெட்டுறதும் வெட்டாமல் விடுறதும் வந்து அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ டிரைவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. அண்ட் ஸ்டேஸ் எல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த டைமில் வெயில் தான் அடிக்குது இல்லையா, ப்ராப்பர் ஹீட்டிங் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ப்ராப்பர் க்ளோத் வந்து உங்களுக்கு வின்டர் க்ளோத்லாம் தேவை கிடையாது. இன்கேஸ் மவுண்டெயின் மேலே ஸ்னோ இருக்கிற இடத்துல போகணும் அப்படின்னா அதுக்கு வாங்கணுமா இல்லை பூட்ஸ் எதுவும் வாங்கணுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ். ஆனால் நீங்கள் வாங்க தேவையில்லை, ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 200 ரூபாய் இல்லை 150 ரூபா வந்து ரெண்டலுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சோன்மார்கில் இருக்குது, குல்மார்க்லாம் ஸ்னோ போயிடுச்சு. குல்மார்க்லாம் இப்போ பெருசாக ஸ்னோ இல்லை. இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. எவ்வளோ நேரம் நிற்கிறோம் பாருங்க.
இந்த வீடியோ ஃபுல்லாக டிராஃபிக்கில் தான் எடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன் ஐ கெஸ். இது வந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸை கூட நான் இன்னும் கிராஸ் பண்ணல. ஐ திங்க் 150 மீட்டர்ஸ் தான் கிராஸ் பண்ணியிருப்பேன். இதே எவ்வளோ நேரம் போகுது பாருங்க. பட் இன்னைக்கு அவ்வளோதான் டிராஃபிக் இல்லை. நீங்கள் வர டைம்லாம் இதை விட மோசமான டிராஃபிக் இருக்கும் ஏன்னா ஏப்ரல் மந்த்தெல்லாம். ஸோ நீங்கள் ஏப்ரல் மந்த் வரீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஸ்டேஸுமே வந்து ஏப்ரல் இல்லை மார்ச் வரீங்கன்னா எல்லா ஸ்டேஸுமே ஸ்ரீநகரில் பார்த்துக்கோங்க. இல்லை மவுண்டனில் எனக்கு ஸ்டே பண்ணியே ஆகணும் சிந்து அப்படின்னா தயவு செய்து பஹல்காமில் மட்டும் எடுத்துக்கோங்க, வேற எங்கேயும் எடுக்காதீங்க. ஏன்னா விலை பஹல்காம்லேயே வந்து ஒரு ப்ராப்பர் 3 ஸ்டார் ஹோட்டல் 7500 B2B ரேட்டு போடுறான். சீரியஸ்லி ப்ராப்பர் 3 ஸ்டார் நான் சொல்கிறேன். இந்த லார்ஜ் மாதிரி வச்சுட்டு அது 3 ஸ்டார்லாம் சொல்லி ஏமாத்துறானுங்க, அப்படிலாம் கிடையாது. ப்ராப்பர் 3 ஸ்டாரே 7500 8500 rupees போடுறாங்க. ஸோ நீங்கள் எந்த மந்தில் வந்தாலும் இதுக்கப்புறம் நீங்கள் எந்த மந்தில் வந்தாலும் எல்லா ஸ்டேயும் ஸ்ரீநகரில் எடுத்துருங்க. ஓரளவு பட்ஜெட்லேயும் கிடைக்கும், பெட்டராகவும் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஒவ்வொரு பிளேஸும் போயிட்டு வரது ஈஸி. ஏன்னா ஸ்ரீநகர் தான் வந்து சென்டரில் இருக்குது. அண்டு வேறு என்ன, ஃபுட்டுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்குது. அண்ட் என்னோட பேக்கேஜ் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். யூஸ்வலி என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ சேஃபா அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் வாங்க உங்கள் டூருக்கு நான் அது சேஃப்டி உங்களுக்கு நீங்கள் ஸ்னோ பார்க்குறதுக்கு நான் கேரண்டி அந்த மாதிரிலாம் கேரண்டி கொடுப்பாங்க. அதெல்லாம் ஆக்சுவலி பிஸ்னஸ்க்காக கொடுக்கறது. நான் உங்களுக்கு சேஃப்டி இதுன்னு கொடுக்கறது வந்து எப்படின்னா என்னோட பேக்கேஜில் சொல்கிறேன். ஸ்டேஸ்க்கு வந்து நான் சொல்லிடுவேன். நான் கொடுக்குற ஸ்டேஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்காதுங்கிறது என்னால் கேரண்டி கொடுக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது என்னோட டிரைவர்னால நீங்கள் எங்கேயுமே ₹1 எக்ஸ்ட்ராவே செலவு பண்ண மாட்டீங்கிறத கேரண்டி என்னால் கொடுக்க முடியும். 2. மூணாவது வந்து நீங்க போகும்போது ஓகே நம்ம எங்கேயுமே நம்ம வச்சு வந்து நம்மள யூஸ் பண்ணல அப்படிங்கறது வந்து உங்களுக்கு மூணாவது வந்து தெரியும். ஓகேயா? ஸோ இது வந்து நான் கேரண்டி கொடுப்பேன். ஆனா யாருமே காஷ்மீர்ல சேஃப்டிக்கு கேரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க பிசினஸ்க்காக கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு வந்து கேரண்டியா இப்ப காட்டல. நீங்க கரண்ட் சிச்சுவேஷன் என்ன இருக்கு அண்ட் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், நான் வந்து சேஃபா இருக்கேனா, நான் எந்த மாதிரி போயிட்டு வரேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சிம்பிள். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு டைம் வந்துட்டு போகிறவங்களாம் ஒரு வீடியோ ஜஸ்ட் லைக் தட் போடுறானுங்க. பட் ரியாலிட்டி டோட்டலி வேறு. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியாலிட்டி வந்து காஷ்மீரில் டோட்டலி வேறு. வந்து ஒரு வாரம் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு போகிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒன்றுமே தெரியாது. எங்கேயாவது மாட்டிக்கிட்டோம் டக்குன்னு ஏதோ ஒரு இஷ்யூ ஆச்சு அப்படின்னா கூட கடன்னு புலம்பிடுவானுங்க போட்டு. எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ ஆச்சு, சடனாக ஏதாவது சின்ன இஷ்யூ ஆச்சு அப்படின்னா கூட என்ன பண்ணணுங்கிறது அவங்களுக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. பட் இங்க இருக்கிறவங்களுக்கு தான், உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த ரியாலிட்டி தெரியும். ரெண்டாவது வந்து நம்மள இங்க ரொம்ப வருஷமா இருக்கோம் இல்லையா, ஆல்மோஸ்ட் 3-4 வருஷமா இருக்கேன். நம்மளுக்கு வந்து எப்படின்னா ஒரு 25-30 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து ஆளுங்க இருக்காங்க. ஸோ அந்த ஒரு தைரியத்துல தான் நான் என்ன பண்றேன்னா என் ஆளுங்க வரும்போது நோட் பண்ணிட்டே இருப்பேன். எங்க போறாங்க, எங்க வராங்க, என்ன செய்யறாங்க எல்லாமே கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசிடுவேன் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் பிஸியா இருந்தேன் அப்படின்னா தான் போய் மீட் பண்ண முடியாது. ஓகே, இன்னும் இவ்வளோ டிராஃபிக் இருக்கு. மறுபடியும் ஒரு ஆட்டோ பின்னாடி நின்றுட்டோங்க. அப்பா ஃபோன் பண்ணிட்டாங்க. ஐயோ இந்த ரோடு எவ்வளோ நேரம் போகும்னு தெரியலையே. ஓ மை காட், நல்ல டிராஃபிக் இருக்கு. தெரியாம கார் எடுத்துட்டு வந்துட்டோம். நல்ல வேலை 6 மணிக்கு தான் என்னோட ஜவஹர் நகர் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணலான் இருக்கோம். நம்மளுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா கயாம்ல இருக்கு. கயாம்ல வந்து கயாம் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். எங்கன்னா உங்களுக்கு தால்கேட்ல இருந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் வாக் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 500 மீட்டர் தால்கேட்ல இருந்து. 1 கிலோமீட்டர் கூட கிடையாது. 500 மீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு தால்கேட், மெயின் தால்கேட் ஏரியால இருந்து 500 மீட்டர். நீங்கள் டிஆர்சின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ், மெயின் பிளேஸ் இறங்குவீங்க. ஜம்முலேருந்து வந்திருந்தாலும் போனீங்கனாலும் அங்கே தான் மெயின் பிளேஸில் மெயின் பஸ் ஸ்டாண்டு, டாக்ஸி ஸ்டாண்டெல்லாம் இருக்குது. அங்கேருந்து என்னோட ரெஸ்டாரண்ட் எப்படின்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ரொம்ப ஒரு 10 நிமிஷம் வாக்கு தான், மேக்ஸிமம் 10-15 நிமிஷம் பொறுமையாக ஒர்க் பண்ண, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இருக்குது. ரெண்டாவது என்னன்னா ஜவஹர் நகர்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஷாப் ஒன்று, ஜஸ்ட் ஒரு இந்த பெங்களூர் டிஃபன் சென்டர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியும் ஒரு சின்ன ஷாப் வந்து இந்த ரன்னிங்கில் இருக்குது. அது நம்ம ஆளுங்களுக்காக தான் ஓப்பன் பண்ணது. பட் ஃபைன், நம்ம ஆளுங்களுக்கு நல்ல ஃபுட்டு கொடுக்கணும்னு இதில் ஓப்பன் பண்ணது நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் எனக்கு என்ன அங்கே ரொம்ப சங்கடமான விஷயம் எப்படின்னா, ஏன்னா இப்போ நான் வந்து ஸ்கிரிப்டாக படிக்கல, நான் இப்படி ட்ரைவ் பண்ணிகிட்டே தான் பேசுகிறேன். நம்மளுக்கு எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா, நாங்கள் இங்கே வந்து காஷ்மீரில் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. சீரியஸ்லி இங்கே வந்து எதுவுமே கிடைக்காது. இட்லி அரிசி கிடையாது, முழு உளுந்து, அந்த மஞ்சள் கலர் உளுந்து கிடையாது. இங்கே கருப்பு உளுந்து தான் இருக்கும், உடைச்ச உளுந்து தான் இருக்கும். அதுவும் நொல்லுன்னு ஒரு மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து அரிசி கிடையாது, நல்ல புளி கிடையாது, நம்ம ஊரில் உள்ள புளி மாதிரி கிடையாது, துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய், நெய், ஜிஆர்பின்னு விட்டுருங்க, எண்ணெய் நம்ம ஊர் நெய், அதுக்கு பெருங்காயம், எல்ஜி பெருங்காயம்,
அதுக்கப்புறம் இந்த கல்பாசி, காஃபி பவுடரு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12-13 பொருள் வந்து நம்ம ஊர்லேருந்து நான் எடுக்கிறேன். நீங்கள் ஒரே ஒருத்தர் மட்டும் எங்கேயாவது ரயில்வே ஸ்டேஷன்லையோ ஃப்ளைட்லேயோ இல்லை கொரியர் சர்வீஸ்லையோ போயிட்டு 1 கிலோ நான் ஸ்ரீநகருக்கு 1 கிலோ அனுப்பணும், எவ்வளோ வரும் கொரியர் சார்ஜ்னு கேட்டு பாருங்கள். எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ மணி. நான் இதில் வந்து எனக்கு ப்ராஃபிட்டே கிடையாது. பட் ஸ்டில் நம்ம ஆளுங்க அங்கேருந்து வராங்க. ஒரு 4 நாள் வயிறு ரொம்ப காஞ்சு போச்சுக்கா, நாங்கள் இன்றைக்கி தான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம்னு சொல்கிறாங்கங்கிறது அந்த ஒரு விஷயத்துனால தான் இப்போ வரைக்கும் ஓகே, அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். ஓகே பரவாயில்ல, ரன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இன்னொரு பிஸ்னஸில் இருக்கிற மணியை எடுத்து நான் ரெஸ்டாரண்ட்டை போட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அது ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரியே ஆயிடுச்சு. பிஸ்னஸ் மாதிரி போகலை, ஏதோ ஒன்று போகுது. ஸோ என்னன்னா, அப்படி அங்கேருந்து திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். 2வது நம்மளோட தமிழ் செஃப் வச்சு நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். தோசை மாஸ்டர், தமிழ் மாஸ்டர் எல்லாரையுமே தமிழ் ஆளுங்க வச்சு நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் என்னென்னா, இட்லிக்கு ஒரு 100 rupees கொடுத்து சாப்பிட்றதுக்குள்ளேயும் எங்கள் ஊரில் 30 ரூபாய்க்கு இட்லி கிடைக்கும், எங்கள் ஊரில் 20 ரூபாய்க்கு இட்லி கிடைக்கும், நீங்கள் 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் சொல்லுவாங்க. அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். நீங்கள் போய் அந்த மாதிரி சொல்கிறவங்களாம் போயிட்டு கொரியர் சர்வீஸில் 1 kg எவ்வளோன்னு கேளுங்க. ஸ்ரீநகருக்கு, சென்னை டு ஸ்ரீநகர் கேளுங்க, உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. இட்ஸ் ஹர்ட்ஸ் ஆக்சுவலி. டெலிவரிக்கே வந்து எப்படின்னா, இந்த கொரியர் சர்வீஸு, பார்சல் சர்வீஸு, இதுக்கே நான் எவ்வளோ தினமும் பே பண்ணுறேன் சீரியஸ்லி. இன்றைக்கி ஆக்சுவலி வந்து மளிகை ஜாமான் தான் எடுத்துகிட்டு வந்தேன். எல்ஜி பெருங்காயம், நெய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். வேறு வழியெல்லாம் ஃப்ளைட்டில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்தமான் எக்ஸ்பிரஸில் கேட்கும்போது சின்ன பார்சல்லாம் எடுக்க மாட்டோம், எப்படின்னா எடுத்தால் பெருசாக 100-200 கிலோ தான் எடுப்போம், சின்னதாக எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸில் அது என்னது இந்தியன் பார்சலாக, இந்தியா போஸ்ட், ஆமாம் இந்தியா போஸ்ட்டில் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்பராக இங்கே வந்து சர்வீஸ் கிடையாது. ஸ்ரீநகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் வந்து ப்ராப்பர் சர்வீஸே கிடையாது. வருவாங்க, அவங்களுக்கு அந்த ஏரியா தெரிலனா ரிட்டன் போட்டு விட்ருவாங்க. ஒரு ரிட்டன் போடும்போது ஒரு செல்லருக்கு கால் பண்ணுங்கிறது கூட கிடையாது. சாரிங்க, அதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு கிளியராக இல்லை, ஒரு மாதிரி கரக்கரன்னு வந்தனால அதை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ புலம்பிருப்பேன். நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணுங்கள், ரெஸ்டாரண்ட் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிங்க. ஏன்னா அது நிறைய லாஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக. பட் ஸ்டில் நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஆளுங்க அங்கேருந்து இங்கே வந்து ஃபுட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்கிறது ரீசன்னால தான் நான் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நான் இன்னும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக காட்டுறேன். பாய்.